அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கட்டுரை பற்றி பேசலாமா? இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை கொஞ்சம் வித்தியாசமானது. தொழுநோய் என்ற பழி நோய் அப்படின்னு தலைப்பு. நீதியரசர் கே சந்துரு எழுதிய கணம் கோர்ட்டாரே அப்படின்ற புத்தகத்தில் நான் இதை வாசிக்கிறேன். நமக்கு நிறைய விஷயங்கள் சாதாரணமாக அதன் மேல் எந்த கவனமும் செலுத்தாமலோ கடந்து போயிடுறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சில பிரச்சனைகள் தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அந்த பிரச்சனைகளின் தீவிரம் என்ன அப்படின்றது பொது சமூகத்துக்கு தெரிகிறதே இல்லை. அந்த பிரச்சனைக்குள்ளே சிக்கிய அதற்கு அருகன்மையில் இருந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத இதை படிக்கும்போது எனக்கு தோணுது. தொழுநோய் அப்படின்றப்போ நமக்கு பொது பார்வையில் ஞாபகம் வர்றது என்னென்னா, குறிப்பாக இரத்த கண்ணீர் திரைப்படம், எம்.ஆர். ராதாவுடைய நிலைமை. அதற்கடுத்து என்னுடைய சின்ன வயசில் நான் பார்த்த பிச்சை எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள். அதன் பிறகு மதர் தெரேசா தொழுநோயாளிகளுக்கு அளித்த சிகிச்சை, தொண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. ஆனால் அதன் பின்னால் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றத இந்த கட்டுரையை வாசிக்கும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட அதை வாசிக்கிறேன். ஜனவரி 30 உலக தொழுநோய் ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டாலும் நம் மக்களால் அந்நோயை பற்றிய தவறான கருத்துகளிலிருந்து இன்னும் விடுபட முடியவில்லை. அதற்கு காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் அந்த நோயை பற்றிய தவறான புரிதலை மக்களிடம் உண்டாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, தொழுநோயாளிகளை குற்றவியல் குற்றவாளிகளாக கருதும் சட்டத்தை 1898 இயற்றிட்டாங்க. அந்த இது ஒரு கிரிமினலாக அந்த சட்டம் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அவங்கள முகாம் கைதிகளாக சரணாலயங்களில் வைப்பதோடு மட்டும் இல்லாமல் அங்கிருந்து தப்பித்து செல்பவர்களை காவல்துறை கைது செய்யும், தொழுநோயாளிகள் வாழ்வாதாரங்களுக்கான சில்லறை வணிகத்தில் ஈடுபடுவதும், நோய் பீடித்தவர்களை பொது பேருந்துகளில் ஓட்டுநர்களாகவும் நடத்துனர்களாகவும் பணியமர்த்துவதும் தடை செய்யப்பட்டது. 1892 இந்தியாவுக்கு வந்த தொழுநோய் ஆணையம், அதுக்கு ஒரு ஆணையம் 1892 உருவாக்குறாங்க. அது கடுமையான சட்டத்தை ஏற்படுத்த கோருது. அதன்படி அந்த சட்டங்கள்லாம் இயற்றப்படுகின்றன. வறிய தொழுநோயாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க அச்சட்டம் இயற்றப்பட்டது என்று கூறப்பட்டாலும் நடைமுறையில் தொழுநோயாளிகளை பிச்சைக்காரர்களாக்கியதோடு அந்நோயாளிகளில் வசதி படைத்தவரின் குடியுரிமைகள் கூட நகராட்சி சட்டங்களால் பறிக்கப்பட்டன. அந்நோயுற்றோர் நகராட்சி வார்டு கவுன்சிலராக கூட தேர்தலில் நிற்க முடியாதபடி தகுதி இழப்பு செய்யப்பட்டனர். அந்நோயாளிகளின் நடமாட்டத்தை முடக்கி வைக்கும் வகையில் ரயில் வண்டிகளிலும் பேருந்துகளிலும் அவர்கள் பயணம் செய்வது தடை செய்யப்பட்டது. சுதந்திர வீரர்களை அந்தமான் தீவுகளில் நாடு கடத்தியது போல தொழுநோயாளிகளின் சமூக பாதுகாப்பின்றி சரணாலயங்களில் அடைக்கப்பட்ட கொடுமைகள் இங்கு நடந்தேறியன அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்களுக்கு என்ன, நம்ம தொழுநோய் வந்த பிறகு அந்த நோயாளிகள் ஒரு தேர்தலில் நிற்க முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, ரயிலில் போக முடியாது, குற்றவாளிகளை போற கருதப்பட்டதுன்னா எவ்வளோ கொடூரமான மனநிலைக்கு அவங்க ஆளாயிருப்பாங்க. சட்டத்தடைகள் மட்டுமின்றி மக்களின் பொது பிரச்சனை புத்தியிலும் தவறான கருத்து ஊடகங்கள் மூலம் பரவின. இரத்த கண்ணீர் திரைப்படத்துல தஞ்சை ராமையாதாஸ் எழுதி எம்.ஆர். ராதா வாயசைத்து சிதம்பரம் சி.எஸ். ஜெயராமன் பாடிய பாடலுடன் வந்த திரைப்பட காட்சிகள் தமிழகத்தின் பட்டி தொட்டிகளில் எல்லாம் பார்க்கப்பட்டன. அதில் குறிப்பாக அந்த வரி பல பேர்ட்டு அந்த நோயாளிகளை பற்றிய தவறான பெரிய கருத்தாக்கத்தை உருவாக்கியது. என்ன வரினா, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது ஏது அப்படின்ற அந்த வரி பெரிய அளவில் பொது புத்தியில் மக்கள் மனதில் இந்த தொழுநோயாளிகள் மேலே ஒரு பார்வையவே மாற்றி அவர்களை ஒதுக்கி வைக்கும் நோக்கத்தில் பொது புத்திக்கு இந்த சிந்தனையை தள்ளியது அப்படின்னே சொல்லலாம். சட்டங்களால் பாதிக்கப்பட்டு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட தொழுநோயாளிகளின் முன்னேற்றத்திற்காக 1925 இந்திய தொழுநோயாளிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு பின்னாடி அந்த சங்கத்துக்கு பேரு ஹிந்து குஷ்ட நிவாரண சங்கம் என்று அவ்வமைப்பின் பெயர் மாற்றப்பட்டது. அந்நோயுற்றோரை கரிசனத்துடன் சிகிச்சை அளித்து மீட்டு மறுவாழ்வு தரும் இயக்கத்தை காந்தியடிகள் தம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். தொழுநோயாளிகளை பற்றிய பொது பார்வையை மாற்ற முனைந்த
மகாத்மா காந்தி புதிய இந்தியாவின் நிர்மாண திட்டத்தில் 1941 அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதை அப்படியே வாசிக்கிறேன். குஷ்டரோகி என்னும் வார்த்தையே துர்நாற்றத்தை தருகிறது. மத்திய ஆப்பிரிக்காவிற்கு அடுத்தாற்போல் ஒரு கால் இந்தியாவே தொழுநோயாளிகளின் இல்லமாக இருக்கக்கூடும். அப்ப பாத்துங்க, அப்ப அவ்வளவு தொழுநோயாளிகள் இருந்திருக்கிறாங்க. இருப்பினும் நம்முடைய மிக உயர்ந்தவர்கள் எப்படி நம்மில் ஒருவரோ அப்படியேதான் குஷ்டரோகிகளும் நம்மை சார்ந்தவர்களே. உயர்ந்த மனிதர்கள் மற்றவர்களின் கவனத்திற்கு ஏங்கி நிற்பவர்கள் அல்ல என்ற போதிலும் நம் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கிறார்கள். ஆனால் விசேஷமாக கவனிக்கப்பட வேண்டிய குஷ்டரோகிகளோ மனமறிந்து ஒதுக்கப்படுகிறார்கள். இதயமற்ற செயல் என்றே இதனை குறிப்பிட தோன்றுகிறது. நம்மை நாமே உற்று நோக்குவோமானால் நவநாகரிக உலகில் நம் நிலைமை போலவேதான் நமது இந்தியாவில் குஷ்டரோகிகளின் நிலையும் என்பதை உணர்வோம். ரொம்ப முக்கியமான வரி. நம்ம அவ்வளோ பெரிய ஆள் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வெளியில் உலகத்தில் போய் பார்க்கும்போது நம்மளை அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி நம்ம குஷ்டரோகிகளை இந்தியாவில் பார்க்குறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கிறாரு. கடல் கடந்து வாழும் நம் சகோதரர்களின் நிலையை எண்ணி அலசி பார்த்தால் புரியும் என்னுடைய கருத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று அப்படின்னு காந்தியடிகள் பேசியிருக்கிறாரு. காந்தியடிகள் ஆச்சாரியா வினோபாபா தொழுநோயாளிகளின் சிகிச்சைகளுக்கும் மறுவாழ்விற்கும் பாடுபட்டனர். அவர்களுடைய சீடரான முரளிதர் தேவதாஸ் பாபா ஆம்டே 1949 மகாரோகி சேவா சமிதியை ஆரம்பித்ததுடன் மராட்டியத்தில் ஆனந்த வனம் அப்படின்றதை நிறுவி தொழுநோயாளிகளின் நிவாரணத்திற்கு தொண்டாற்றினார். அதன் பிறகு இந்த சட்டங்களை பத்தி எழுதியிருக்கிறாங்க. விதவிதமா இந்த சட்டங்கள் இவங்களுக்கு சுத்தி வந்திருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அரசை நடத்தும் கொள்கை விதிகளில் 41வது பிரிவில் நோயுற்றோருக்கும் முடமானவர்களுக்கும் அரசு உதவி அளிக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அதற்கு மாறாக 1955ஆம் ஆண்டின் இந்து திருமண சட்டத்தில் சிகிச்சையால் பயனில்லாத தொழுநோயாளி கணவனிடமிருந்தோ மனைவியிடமிருந்தோ விகாரத்துக்கு கோரும்படியான காரணங்களில் ஒன்றாக கூறப்பட்டுள்ளது. 1954ஆம் ஆண்டின் விசேஷ திருமண சட்டத்திலும் அத்தகைய பிரிவு உள்ளது. 1869 காலனியாதிக்கத்தில் கொண்டு வரப்பட்ட இந்திய விவாகரத்து சட்டத்தில் உள்ள பிரிவை அப்படியே 80 ஆண்டுகளுக்கு பிறகும் சுதந்திர இந்தியாவின் சட்டம் இயற்றியவர்கள் பின்பற்றியது வருத்தத்திற்குரியது. 1956ஆம் ஆண்டின் இந்து சுவீகார ஜீவனாம்ச சட்டத்திலும் தொழுநோயாளியான கணவனை தள்ளி வைத்து தனியாக வாழவும் அக்கணவனிடமே ஜீவனாம்சம் கோரவும் மனைவிக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இப்படி சட்டங்கள் இந்த பக்கம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாலும் தொழுநோயை குணப்படுத்தக்கூடியதென்று கூறி நோயாளிகளை சமூக புறக்கணிப்பு செய்த சட்டத்தை ரத்து செய்த பின்னரும் அந்நோயாளிகள் பற்றிய பிற சட்டங்களில் உள்ள பாரபட்ச பிரிவுகளை அகற்ற மத்திய அரசு இன்றும் முன்வராது வருத்தத்தை அளிக்கிறது. இருண்ட வானில் ஒரு ஒளிக்கீற்றாக 1995 கொண்டு வரப்பட்ட ஊனமுற்றோர் சமவாய்ப்பு உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் முழு பங்காற்றும் சட்டத்தின் 2ஆம் பிரிவில் குணப்படுத்தப்பட்ட தொழுநோயாளி மட்டுமே ஊனமுற்றோர் என்ற வரையறைக்கு உட்படுத்தப்பட்டனர். பொதுத்துறை நிறுவனங்கள் ஊனமுற்றோரை பணி நீக்கம் செய்வது 47வது பிரிவில் தடை செய்யப்பட்டதோடு அவர்களுக்கு மாற்று வேலை கொடுக்க முடியாவிட்டாலும் ஓய்வு பெறும் வரை முழு சம்பளமும் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனா இது தனியார் நிறுவனங்களுக்கு பொருந்தாது. இந்த குணம் பெறக்கூடிய தொழுநோயாளியை ஊனமற்றவர் என்று சட்டம் கூறாததால் சிகிச்சையில் உள்ள தொழுநோயாளிகள் அவங்க ஊழியராக இருந்தாங்கன்னா பொதுத்துறையில பணி நீக்கப்படும் அபாயமும் உள்ளது. அப்போ இதுல சட்டத்துக்குள்ள இந்த நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு பக்கம் ஒரு பிரிவு பாதுகாத்தாலும் இன்னொரு பிரிவுல அவங்களுக்கு பாதுகாப்பு குறைந்த மாதிரி தான் இருக்கு. புதிதாக வந்துள்ள சட்டங்களிலும் தொழுநோயாளிகள் பற்றிய பாரபட்சத்தன்மையை போக்க அச்சட்டங்களை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகலாம் என்றால் அதிலும் பல சிக்கல்கள் உண்டு. 2008 ஒடிசா மாநிலத்துல நகராட்சியில போட்டியிட்ட வேட்பாளர் தொழுநோயாளி என்ற காரணத்தினால் தகுதி இழப்பு செய்யப்பட்டார். அதுக்கு தீரேந்திர பந்துவா என்பவர் அந்த நகராட்சி சட்டத்தின் தகுதி இழப்பு பிரிவுகளை எதிர்த்து தொடர்ந்த வழக்கை 2008 உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த தகுதி இழப்பை நியாயப்படுத்துகிறது தான் அர்த்தம். இப்ப தொழுநோயாளியை பெற்ற தவறான புரிதல்களால் உண்டான சட்டங்களையும்
உளவியல் ரீதியான பாதிப்புகளையும் நீக்கும் முயற்சியில் தொண்டு நிறுவனங்கள் பல செயல்படுகின்றன. அதில் ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த துறவிகளும் அச்சேவையில் பெருமளவு ஈடுபட்டுள்ளது மகிழ்ச்சியை தருகிறது. இந்தியாவில் 2500 பேரில் ஒருவருக்கு அந்நோய் இருக்கிறது என்று வந்துள்ள தகவல்கள் இப்பணியை முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது. இது கொஞ்சம் ஆச்சரியமான தகவலா இருக்கு. 2500 பேருக்கு ஒருத்தருக்கு தொழுநோய் இருக்கு அப்படின்னு இவங்க இந்த கட்டுரையில குறிப்பிடுறாங்க. தவறான கண்ணோட்டத்தோடு ஏற்படுத்தப்பட்ட சட்டப்பிரிவுகளை ரத்து செய்ய கோரி மத்திய மாநில அரசுகளை நிர்பந்திப்பதோடு அந்நோய் பற்றிய மக்கள் மனதில் படிந்துள்ள தவறான கண்ணோட்டங்களை மாற்ற அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என்பதே உலக தொழுநோய் ஒழிப்பு தினத்தை கடைபிடிப்பதின் சீரிய நோக்கமாகும். அப்போ இந்த தகவல்களையும் இந்த சட்டங்களில் உள்ள சிக்கல்களையும் இது எப்படியாக இந்த மக்கள் ஒரு காலத்தில் பார்க்கப்பட்டாங்க, இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்கு என்பதையும் நம்ம இந்த கட்டுரையை வாசித்து படித்து முடிக்கும்போது நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பாதிப்படைந்தவர்கள் மட்டுமே தான் அந்த பிரச்சனைகளின் தீவிரத்திற்குள்ளே சிக்கி சின்ன பின்னமாக இருக்கிறாங்க. மற்றவர்கள் அதை எளிதாக கடந்து போயிருக்கிறோம். ஆனால் அதை படிக்கும்போது ஒரு சட்டம் ஒரு நோய்க்காக அவர்களை குற்றவாளிகளாக கருதுகிற அளவுக்குலாம் கடுமையாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ வருத்தமாகவும் இருக்குது. இன்று இந்த கட்டுரை உங்களோடு வாசித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.